ஃப்ரைடே மார்னிங் அன்னைக்கு வந்து 16th டே. ஸோ ஆத்தோரத்தில் கொஞ்சம் பூஜையெல்லாம் இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் அவருக்கு வந்து எல்லாமே செஞ்சு படைச்சோம். இதெல்லாம் வந்து ஃபேமிலியோட திருப்திக்காக பண்ணுறனோ தவிர மற்றபடி அவர் இல்லை அப்படிங்கிறது என்னால் முழுசாக ஏற்றுக்கவே முடியாது. அவர் எப்பவும் எங்கள் கூட தான் இருக்கார். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சோடனே மித்ரன்கிட்ட சொல்லிட்டேன், இனி எல்லாமே நானும் அக்கா மட்டும்தான். அப்பா வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்ட்டு. மெதுவாக அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவான். டக்குன்னு இதை சொன்னேன் அப்படின்னா குழந்தை ஏங்குச்சுன்னா அது எதுக்கு ஏங்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால அவனுக்கு மெல்ல மெல்ல சொல்லி அவங்க அப்பா ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க தான் ட்ரை பண்ணோம். அப்பான்ட்டு என்கிட்ட கேட்பான். கொஞ்சம் அவனை பார்த்தேன் அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு கிளம்பிரும். இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு, அதாவது ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது வேற, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேற. நீங்கள் எல்லாம் வந்து அதுக்கும் மேலே என்னை ஒரு 60 செகண்ட் பார்த்துருப்பீங்களா? இந்த 60 செகண்ட் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணேன், அவ்வளோதானா தவிர பெருசாக நான் வந்து எதுவுமே உங்களுக்காக நான் பண்ணதில்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் பண்ண அந்த குரூப் ப்ரேயர்ஸ் தான் 1 மந்த், அதாவது நான் அப்போலோவில் இருந்தேன் இல்லையா, அந்த 1 மாதம் அவரை என் கூட வச்சிருந்ததுக்கான காரணம் அப்படின்ட்டு நான் வந்து முழுசாக நம்புகிறேன். எங்கெங்கே இருந்து நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணீங்களோ அங்கேருந்து பிரசாதங்கள் அவருக்கு குவிஞ்சது. கடைசியில் பார்த்தீங்கன்னா காசியிலிருந்து வந்த பிரசாதம் கூட அவர்கிட்ட வச்சேன் அவர் இறந்த நாள் அன்னைக்கு. என்னதான் என்னை வெளியே பார்த்தா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் வந்து மனசளவில் ரொம்ப வீக்காக தான் இருக்கேன். அது இருக்கும். ஏன்னா அவரை நினச்சேன் அப்படின்னா என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஒரு மாதிரி கால் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுது. ஸோ நான் இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளையும் பெரியவங்களையும் பார்த்துக்க முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக பின்னாடி எதையுமே நான் யோசிக்கிறதில்ல. லைஃப் எப்படி மூவ் ஆகுமோ ஆகட்டும். அண்ட் அவர்கிட்ட நான் பண்ணி கொடுத்த சத்தியங்கள் எல்லாமே நிறைவேற்றுவேன். அவரும் ஒவ்வொரு வழியிலும் எனக்கு கூட இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்புகிறேன்.